ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி மணக்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அடி கனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்ததாக 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக ஒரு பரட்டிக்கோங்க. அடுத்ததாக எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நார்மல் வாட்டரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைனா சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்ல பச்சை வாசனை போய் கொதித்து வந்ததுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீனை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு நெத்திலி மீன் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி ஸ்டைலில் வேறு எந்த மீன் குழம்பு வேணாலும் வைக்கலாம். நெத்திலி மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஓப்பன் பேனில் 4 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க, போதும். மீன் நல்லா வெந்து வந்துடும். 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கமகமான வாசனையோட சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சூடான சாதத்துக்கூட வச்சு பரிமாறலாம். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துருங்க. கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.